இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய இறை வார்த்தையை அறிவிக்கும் மூலமாக சொல்லும்படியாக கடவுள் தந்த கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிரேஸ் டிவி வாயிலாக இந்த நிகழ்வை உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்றும் ஒவ்வொருத்தரும் நான் வாழ்த்துகின்றோம். நிறுவனருக்காகவும் உடன் பங்காளர்களுக்காகவும் வந்திருக்கும் ஆயர் ஐயா அவர்களுக்காகவும் இறை மக்கள் இந்த பகுதியில் சார்ந்த இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியில் இடத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த வருடம் லெந்து காலத்திற்குள் நாம் பிரவேசித்து இருக்கிறோம். தபசு காலத்தில் 2025 வந்தது, 2026 வந்தது என்று கடந்து செல்வராக இல்லாமல் கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்களில் நாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து உபவாசம் இருந்து அந்த நாட்களை கடவுளுடைய பாதத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கழிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் நமக்கு புதன்கிழமை கிரேஸ் டிவி வாயிலாக நடத்தப்படும் இந்த உபவாச கூட்டத்துக்காக கூட நாம் பாரத்தோடு ஜெபிக்க பங்கு பெற நாம் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். இதன் அடிப்படையிலும் இன்றைய நாளிலும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, பரிவு, இரக்கம், அன்பு, கடவுளின் அன்பு நம்மிடம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேதத்தின் அடிப்படையிலே நாம் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தால் எங்கே போவேனான். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றீர், இது யாருக்கு தெரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றீர், இது யாருக்கு தெரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாகி நீங்க இல்லாம் என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாகி நீங்க இல்லாம் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தால் எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தால் எங்கே போவேனான். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமாண்டவரே, வார்த்தைகள் கடந்து செல்கிற எங்களை நினைத்து பாருமாப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதியில் தானமும் என்றென்றும் சமூகத்தில் புரிதா இருப்பதாக. ஆமேன். பரிவு, இரக்கம், அன்பு, கடவுளின் அன்பு இந்த காலகட்டத்திலே நம்மளிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட இருக்கிறோம். அன்பு குறைவுகளாக தான் காணப்படுகிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக 24 மணி நேரமே நமக்கு பத்தவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று வாழ்வாதாரத்துக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதன் சூழ்நிலையில் பார்க்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள். இந்த காலத்தில் 2 பேர் ஏர்னிங் இருந்தால் தான் குடும்பத்தை நாம் ரன் செய்ய முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். இந்த சூழ்நிலையில் அவர்கள் தனி கொடுத்தம் அமர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய வேலை நிமித்தமாக காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களும் அவர்களை தனியை கொடுத்தனம் அமைத்துவிட்டு வயது சென்றவர்கள் என்றாவது ஒரு நாள் திரும்பி அவர்களுடைய சென்று ஒரு 2 நாள் தங்கலாம் என்று கேட்கும்போது, மகனை சார்ந்த பெற்றோர் கூட கேட்கும்போது,
அப்பா இந்த மாதிரி நான் வரலான்னு இருக்கிறேன்ப்பான்னு. வாங்கப்பா எப்போ வரீங்கன்னு கேட்கும்போது அடுத்த பதிலே எப்படி இருக்குதுன்னா, ஊர்லேருந்து வருவதாக வைத்துக்கொள்வோம். ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டிங்களாப்பா. இந்த காலகட்டத்தில் அன்பு அவ்வாறு இருக்கிறது. கூட்டு குடும்பமாக இருந்த அன்பு மாறிவிட்டது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் காட்டின அன்பு மாறிவிட்டது. பெற்றோர்கள் தாத்தா பாட்டின்னு காட்டின பேர பிள்ளைகளிடம் மாறிவிட்டது. இப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிஷினாக ஓடிக்கின்ற காலத்தில் பரிவு, இரக்கம், அன்பு, கடவுளின் அன்பு இந்த தபசு காலத்தில் பயணித்துக்கின்ற நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். அதே சூழ்நிலையில் பார்க்கும்போது பெற்றோர்களை கூட நாம் கனம் பண்ணுவதை தவறுகளாக காணப்படுகின்றோம். வேலை நிமித்தமாகவும் இடத்துக்காகவும் நாங்கள் கூடாஞ்சேரி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூவிருந்தவல்லி தான் என்னுடைய சொந்த இடம். பெற்றோர்கள் வயது சென்றவர்கள் இருந்தாலும் கொஞ்ச நாள் என் கூட இருந்தாங்க. அப்புறம் பஸ் ஏற முடியான்ற ஒரு காலகட்டத்தில் அப்பாவும் அம்மாவும் வீட்டோடு இருந்தார்கள். என்னுடைய சின்ன சிஸ்டர் அவர்களை பராமரித்து கொண்டு வந்தார்கள். அப்போ சனிக்கிழமையில் எனக்கு வேலை நிமித்தமாக ஓய்வு, லீவு, சாட்டர்டே சண்டே. அப்போது சின்ன சிஸ்டர்கிட்ட கேட்பாங்களாம், மணி என்னாச்சு? 11 மணி, சின்னவன் வந்துட்டானா மகன் என்று ஜன்னலாண்டே சாரை போட்டு என்னுடைய தாயார் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். நான் சில நேரத்தில் வேலை நிமித்தமாக இங்கே இருக்கிறதுனால செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 11 மணிக்கு சின்ன சிஸ்டர் ஃபோன் பண்ணி, அம்மா எதிர்பார்த்துக்கிறாங்க, எந்த வேலையாக இருந்தாலும் உன்னி விட்டுட்டு வாங்க. 11 மணி ஒரு 12 மணி 2 மணிக்கு போயிட்டேன்னா அது வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்களாம். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்களாம். ஏனென்றால் என்னுடைய மகன் வருவான், அவனோட நான் கொஞ்சம் நேரம் பேசினேன்ட்டு. நான் வந்த பிறகு அவங்களுக்கு அப்படி ஒரு பூரிப்பு. ஒரு பிறகு சாப்பிடுவோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்தவங்க அன்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க. சின்ன சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க தான் கண்ட்ரோலாக வைத்திருந்தார்கள். அதனால தான் அவருக்கு அந்த வயது சென்ற காலத்திலும் என்னுடைய தகப்பனார்கள்ட்டும் தாயார்கிட்டும் சின்ன சிஸ்டரோட பராமரிப்பு சிறப்பாக இருந்தது. நான் இருந்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அன்பை தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அன்பு இன்று நம்மிடம் இல்லாமல் சென்று விட்டதாக தான் நான் இந்த நேரத்தில் அந்த தலைப்பு சரியாக இருக்கும் என்பது சூழ்நிலையில் கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பின்படி பரிவு, இரக்கம், அன்பு, கடவுளின் அன்பு என்னிலும் உங்களிலும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டா இருக்கும். அநேக முதியோர் இல்லங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் தன்னுடைய பெற்றோர்களை அங்கே சேர்க்கிறவர்களாக காணப்படுறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறது. ரொம்ப கவலைக்கான இடமா இருக்குது. நம்ம படிக்க வைக்கிறார்கள், நம்மளை ஆளாக்குகிறார்கள், நம்மளை திருமணம் முடித்து வைக்கிறார்கள், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் உழைத்த காலங்கள் எல்லாம் உண்டு. அது பெற்றுக்கொண்ட நாம் வயது சென்ற அவர்களை நம்ம எவ்வாறு பார்க்கின்றோம், பேணி காக்கின்றோம் என்பதை இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படலாம். அநேக முதியோர் இல்லத்திலே பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து அங்கே அட்மிட் செய்கிறார்கள் என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு நமக்கு தெரிவிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்போது அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். வயது சென்ற காலத்தில் அவர்களை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கடவுளின் அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது இல்லையா? நேற்று இன்றும் என்றும் மாறாத கடவுளாக இருக்கின்றார். அவருடைய பரிவு, இரக்கம், அன்பு என்றுமே மாறாமல் இருக்கிறது. ஆனால் மனிதராக நாம் என்ன செய்கிறோம்னால் அதை மாற்றுவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அந்த அன்பு அற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு அந்த கணவன் மனைவி, அவருடைய தகப்பனார் வயது சென்றவர் கூட இருக்கிறாரு. மகன் வேலை நிமித்தமாக போயிட்டு வந்தோடனே அவரோட மருமகள் அந்த அவருடைய துணையாளர் அவரோட சில கம்ப்ளைண்ட்ஸு, அப்பா நச்சுன்னு பண்ணிகிட்ருக்காரு, அவர் எந்த இதுவும் செய்ய மாட்டேன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணோன்னே அவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வேலையிலேருந்து வந்தோடனே இப்படி ஒரு குற்றத்தை சொல்லக்கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி சரி அப்பாவை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தலாம் என்று முதியோர் இல்லத்துக்காக செல்கிறார். அந்த மேனேஜரிடமும் பேசுகின்றார், என்னுடைய தகப்பனார் கொண்டு வந்து நான் சேர்க்க வேண்டும் என்று. அவர்களை அழைத்து வாருங்கள், சேர்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். இவர் வந்து தன்னுடைய தகப்பனாரிடம் சொன்னோன்னே அவர் துணிமணிகள்லாம் எடுத்து வச்சுன்னு, இல்லைப்பா எங்கேப்பா எடுத்துகிட்டு போகிறேன்? இல்லைப்பா ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் விடலான்னு இருக்கேன். அவர் அறிந்து வர காரில் ஏறி உட்கார்றாரு. அந்த முதியோர் இல்லத்துக்கு வருகிறார்கள். அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்த பிறகு அந்த மேனேஜர் அந்த பையனுடைய தகப்பனார் பார்த்தோன்னே எழுந்து நிற்கிறாராம். மகனுக்கு புரியலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறார், உட்கார வச்சுட்டு துணிமணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு அப்புறம் கூப்பிட்டோன்னே அவர் தனியாக கூப்பிட்டு பேசும்போது, யார் என்ன உறவுனுக்குன்னா என்னுடைய தகப்பனார், அவரே அழைச்சி வந்தேன்னு கேட்டுக்கிட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா, இந்த நிறுவனத்தின் நிறுவனர் அவர் தானே என்று. அல்லேலூயா. பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை இவ்வாறு வந்து கொண்டு விடுவார்கள் என்று முன்கூட்டியே அறிந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த முதியோர் இல்லத்தில் நிறைவினர் இன்றைய நிலைமையில் அவன் மகனே கொண்டு வந்து அவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்ற ஒரு அவல நிலை தள்ளப்பட்டு நான் மேனேஜர் துடிச்சு போயிடாராம். நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்பான்னு அவள் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் மறுபடியும் தன்னுடைய தந்தையை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்தான். இது பரிவு, இரக்கம், அன்பு என்று குறைந்த காலகட்டத்தில் தான் கடவுளுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படும். என் அன்பே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார் கடவுள். இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும்
ஒருத்தர் அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுங்கள் என்று சொல்கிறார். யோவான் 3:16 கூட யார் அது எடுத்து ஒரு வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ கடவுளின் அன்பு என்றும் மாறாத அன்பாக இருக்கிறது. மனிதர்களாக நாம் அந்த அன்பை பிரதிபலிக்கலாக இருக்கிறோமா, செயல் வடிவத்தில் செயல்படுகிறோமா என்பது தான் இந்த கால நேரத்திலே இந்த உபவாச கூட்டத்திலே நீங்களே நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படலாம். அப்போ பரிவு இரக்கம் கடவுளிடமிருந்து மாறாததாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம்னா அதில் மாற்றிக்கொள்ளுகிறோம். அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிறோம், தேவையற்ற நேரத்தில் அதை விட்டுவிடுவர்களாக காணுகிறோம். இதுதான் கற்பனைகளும் சொல்கிறார். இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பை குறித்து அநேக இடத்தில் வேதத்தின் அடிப்படையில் கடவுள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு முன் உதாரணமாக, ஒரு அடையாளமாகவும் கடவுள் வாழ்ந்து காட்டினார் என்பதற்கு அநேக உதாரணங்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்குது. பரிவு இரக்கம் அன்பு நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என் பக்கமாக திரும்புங்கள் என்று ஒரு ஆல்டர்காலே ஒரு அழைப்பை கடவுள் வைக்கின்றார். நம்ம அந்த ஃபாஸ்ட் உலகத்தை ஓடிக்கொண்டு நிற்க வேண்டும். அந்த நிற்க வேண்டும் என்பதற்காக கூட பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்கிறார். பர்த்திமேயு பார்வையற்றவன் என்ன செய்கிறான் என்றால், யார் போகிறார்கள் என்று கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லும்போது அவர் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று ஒரு தடவை கூறுகிறார். அந்த சத்தத்தில் கேட்கவில்லை. இரண்டாவதாக மறுபடியுமாக உரத்த குரலில் தாவீதின் மகனே கிறிஸ்துவை எனக்கு இறங்கும் என்று சொல்ல போது அவர் என்ன செய்கிறார்? இயேசு நின்று திரும்பி அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. கடவுளுக்கு அந்த டைம் எடுக்குது. ஆனால் மனிதராக நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகத்தில் ஃபாஸ்ட் உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நிற்கதே இல்லை நம்ம. ஆனால் கடவுள் நின்று திரும்பி அவனுடைய குரலை கேட்டு அவனிடம் வந்தால் என்ன வேண்டும் என்று, நான் சுகம் பெற வேண்டும், கண் பார்வை பெற வேண்டும், கண் பார்வை பெற்றுக்கோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அங்கே ஒரு சுகத்தை அருள்கின்ற கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுளுடைய அன்பு என்றும் மாறாத அன்பு இருக்கிறது. அந்த அன்பு என்னிலும் உங்களிலும் இந்த கால நேரத்தில் நிலைத்து இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போது 3 அன்புகளை கடவுளுடைய அன்பாக நாம் பார்க்கும்போது, முதலாவது தியாகத்தின் அன்பாக அது வெளிப்படுகிறது. ரெண்டாவது மன்னிக்கின்ற அன்பாக அது வெளிப்படுகிறது. மூன்றாவது மாறாத அன்பாக அது வெளிப்படுகிறது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். தியாகத்தின் அன்பு என்று சொல்லும்போது கல்வாரி சிலுவை தான் நமக்கு முன் வருகிறது. பாவம் மனிதர்களை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்ன வார்த்தைப்படி அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து மீட்டு உருவாக்கம் செய்து பாவத்திலிருந்து எண்ணியும் உங்களையும் அவர் கரையேற்றினவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கல்வாரி அன்பை நாம் நினைத்து பார்க்க, தியாகத்தின் அன்பை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டவர். கைகளிலும் கால்களிலும் வாளிகள் கலவப்பட்டு ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்த சூழ்நிலையிலும் அவர் மகனே, மகளே, ஈஸ்வரமே, சிநேகிதனே என்று நம்முடைய பாவங்களுக்காக பரிதுவித்து பேசுகின்ற கடவுளாக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கடவுளின் தியாக அன்பை நாம் உணரத்தக்கதாய் இந்த தபச காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாம் கூட அநேக நேரம் ஜபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் பிள்ளைகளாக அவர் பக்கமாக திரும்ப இந்த கால நேரத்தில் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அப்போ தியாகத்தின் அன்பு அந்த இடத்தில் வெளிப்படுவதை நான் பார்க்கணும். இரண்டாவது மன்னிக்கின்ற அன்பு அவரிடம் காணப்பட்டதை நான் பார்க்கணும். அந்த மன்னிக்கிற அன்பு இருந்ததுனால்தான் அவர் கல்வாரி சிலுவையில் பேசிய பொன்மொழிகளில் முதல் வார்த்தையாக பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிறார் என்று முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தையை அவர் அருளுகின்றவராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, நினைவே பட்டணத்தை குறித்து அனைவருக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான். அந்த நினைவே பட்டணம் பாவத்தில் இருந்தபடியால் கடவுள் என்ன செய்கிறார்னா, கோபப்பட்டு நினைவே பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று யோனானிடம் சொல்கிறார். யோனா என்ன செய்கிறார்னா, தர்ஷுக்கு தப்பிச்சு போகிறார், மீன் வயிற்றில் 3 நாள் இருக்கிறார், மறுபடியும் கடவுள் அழித்து வருகிறார், அவர் கொண்டு நினைவே பட்டணத்தை வைக்கிறார். வைத்த பிறகு அவருக்கு ஆல்டர் ஒன்று சொல்லப்படுகிறது, நீ பிரதான சாலையில் நின்று 40 நாட்களில் நினைவே பட்டணம் அழிந்து விடும் என்பதை நீ பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அங்கே யோனா போகிறாரு. 40 நாள் நினைவே பட்டணம் அழிந்து விட சொல்லி ஊருக்கு வெளியே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கே அமர்ந்துக்கிறார். 39 நாள் முடிஞ்சிச்சு. 40 நாள் காலையில் எழுச்சி பார்க்குறாரு, நினைவே பட்டணம் அழிந்ததா? அழியவில்லை. அல்லேலூயா. அப்போது
அங்கே ஒரு ஆமணக்கு செடியை கடவுள் நிழலுக்காக வைத்திருந்தார். அந்த ஆமணக்கு செடியை அது பட்டு போகும்படியே கடவுள் செய்த பிறகு அதுக்காக வசனப்படுவராக யோனா காணப்பட்டார். அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, நீ வளர்க்காத, நீ தண்ணி ஊற்றியாத செடிக்காக நீ பரிதுவிக்கின்றாயே. லட்சோப லட்சம் மக்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ரெட்டு உடித்து சாம்பலை இருந்து ராஜா முதல் கொண்டு மிருக ஜீவனவர்கள் 3 நாள் உண்ணா நோன்பு இருந்தார்களே, அப்படிப்பட்டவருடைய பாவங்களை நான் எப்படி மன்னிக்காமல் இருப்பேன் என்று சொல்லி மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கடவுள் மன்னிக்கின்ற கடவுள், மறைக்கின்ற கடவுள். அல்லேலூயா. நம்ம கூட நிறைய பேர் மன்னிச்சிடுவோம், ஆனால் மறந்துடுவோமா? என்றாவது ஒரு நாள் வரும், நீ அன்றைக்கி அந்த சொன்னல இதை சொன்ன மனித சுவாபம். ஆனால் நம்முடைய கடவுள் மன்னிக்கின்ற கடவுள், அது மாத்திரமல்ல மறக்கின்ற கடவுளாகவும் இருக்கின்றார். அப்போது அவரிடம் காணப்பட்டது 2வது பார்க்கும்போது மன்னிப்பின் அன்பு அவரிடம் வெளிப்பட்டதை பாருங்கள். 3வதாக பார்க்கும்போது மாறாத அன்பு அவரிடம் காணப்பட்டதாக இருக்குது. மாறாத அன்பு பரிவு நிறைந்த இரக்கம் நிறைந்த மாறாத அன்பாக காணப்பட்டது. பசுவோடு இருந்தவர்களுக்கு உணவளித்து நோயாளிகளை குணமாக்கி துன்பப்படுத்துகிறாங்க ஆறுதல் தருகின்ற அந்த மாறாத அன்பு அவரிடம் காணப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் 3 அன்புகள், தியாக அன்பு, மன்னிக்கிற அன்பு, மாறாத அன்பு. கடவுளின் அன்பு என்றும் மாறாத அன்பாக இருக்கிறது. ஒரு தெரிஞ்ச பாடல், ஒரு 2 சரணங்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்ற பாடலை கூட நான் ஒரு சரணத்தை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலா என்னை அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலா என்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவாம், தன்னை கிறிஸ்துவின் சொந்தம் கொள்ளவாம், தந்தை கிறிஸ்துவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். நம்மிற்காய் காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்காகவே அடிக்கப்பட்டார், நம்மை உயர்த்த தன்னை தாட்டினார், நம்மை உயர்த்த தன்னை தாட்டினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆம் தேவஜனமே, என்று மாறாத அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தியாக அன்பு, மன்னிக்கின்ற அன்பு, மாறாத அன்பு. அந்த அன்பு இன்று காலையிலே
இந்த உபவாச கூட்டத்தில் வந்து என்னிலும் உங்களிலும் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, மாறாத அன்பு. பசியோடு இருந்தவர்களுக்கு உணவளித்து நோயாளிகளை குணமாக்கி துன்பப்படுத்தும் ஆறுதல் தந்த அன்பு வெளிப்பட நாம் அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு 3 குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பரிவு, இரக்கம், அன்பு, அந்த 3ம் கலந்த ஒரு சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இங்கே அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். ஒரு நியாயஸ்தாத்திரி ஆண்டவரிடம் வந்து தன்னை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கேள்விகளை முன்வைக்கிறவராக காணப்படுகின்றார். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்கிறேன், தசம பாகம் செலுத்துகின்றேன், நான் இவரை போல இல்லை அவரை போல இல்லை என்று தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்காக நியாயஸ்தாத்திரி ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பேசும்போது அவருடைய உள்ளத்தின் தன்மையை புரிந்து கொண்ட கடவுள் அவருடைய காணப்பட்ட அந்த பெருமைக்காக கடவுள் மேட்டுமையை அறிந்தவராக இவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதையை பார்க்கும்போது அவர் உவமைகளையும் உவமானங்களையும் முன்வைத்து பேசுகின்ற கடவுளாக காணப்பட்டார். அதில் தான் இந்த நல்ல சமாரியன் என்ற ஒரு உவமையை கடவுள் முன்வைத்து அவனிடம் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அடிபட்டு இரத்த கலரில் இருந்த ஒரு மனிதனை 3 கேரக்டர்கள் கடந்து செல்வதை காட்டுகின்றார். 1 பரிசேயர், 2வது லேவியர், 3வது சமாரியன். பரிசேயரும் லேவியரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அது பார்த்துவிட்டு கடந்து செல்வராக காணப்பட்டார்கள். அது என்ன என்றால், நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் ஆலயத்துக்கு செல்லும் முன்பதாக இரத்தம் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் திரும்பி சென்று வீட்டுக்கு குளித்து விட்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு செல்வது தடைப்பட்டு விடுமே என்பதற்காக அவர்கள் கடந்து செல்கிறவர்களாக காணப்பட்டார். அப்போது பரிவு என்பது அனுதாபம் இல்லை, மாறாக அது செயலில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். அந்த உதவி செய்யவில்லை, பரிவு காட்டுவதாக அவர் கடந்தப்பட்டார். 3வதாக வந்து அந்த சமாரியன் என்ன செய்கிறார் என்றால், அடிப்பட்டவனுக்கு மருந்து அடிக்கிறார். அவரை கொண்டு வந்து அந்த சத்திரத்தில் அமர வைக்கின்றார். சத்திர உரிமையாளரிடம் சொல்கிறார், இவருக்கு இன்னும் தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய தொகையை நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லும்போது, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயஸ்தர் இருக்காரு, இந்த கேரக்டரில் நீ எதைப்போ பார்க்கிறேன்னா, அப்போ கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், சமாரியன் என்ற பேரை சொல்ல அவர் தயங்கிட்டு 3வது சொன்ன ஆட்கள் முன்பு பதிவு செய்து பார்க்குறோம். அப்போது அவனுக்கு காணப்பட்ட அந்த பெருமைக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீர் அவரை போல செய்ய என்று திருப்பி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிவு என்பது அனுதாபம் இல்லை, மாறாக அது செயலில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். நாம் கூட நிறைய டைமில் பார்க்குறோம், யாருக்காவது அடிபட்டிருந்தால் அந்த டைமில் ஐயா அவர்களோட சாட்சியில் சொன்னாங்க, 3 தடவை செல்லும் போது ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சுன்னு. அந்த நேரத்தில் யாராவது உதவி செய்திருப்பாங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக யாராவது தூக்கி உட்கார வச்சுப்பாங்க, குடிக்க தண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கும்போது அதற்காக வந்து நம்ம உடனே அங்கே 2 பேர் வேலை செய்து பண்ணிக்கொண்டு நம்ம ஜபிக்கலாம். அதுக்காக சொல்லவில்லை. 3 பேர் அவர் மருந்து போடணும், மருந்து போட தான் சொல்லிக்கிறாங்க, இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க என்று ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும் போது நாம் மறுபடியும் சென்று அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபட வேணாம். ஆனால் அவர் சுகம் பெறுவன் என்பதற்காக அந்த இடத்துலேருந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படணும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அது வந்து அனுதாபப்படுவர்களாக இல்லாமல் அதில் இறங்கி அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நீங்களும் நானும் அந்த அனுதாபமானது, அந்த பரிவுமானது, இரக்கமானது, கடவுள் அன்பாது அங்கே வெளிப்பட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி தான் ஒரு சிறிய மகன் என்ன செய்கிறார், தாத்தாவோட அழைத்து செல்கிறார். அது கடல் என்று சொல்ல வேணாம், ஒரு ஏரியாக, பெரிய ஏரியாக கூட வைத்துக்கொள்ளலாம். அப்போ சில மீன்கள் கரையில் வந்து துள்ளி கொண்டு இருக்குது, அந்த தண்ணி அலையில் வந்துரு. அப்போ அந்த சின்ன பையன் என்ன செய்கிறான், ஒரு மீன் எடுத்து அந்த மறுபடியும் அந்த தண்ணியில் போகிறான், அது நீந்தி கொண்டு செல்விடுது. அப்போது ஸ்டார் மீன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மீன் வந்தது, அதையும் எடுத்து அவன் வந்து போட்டுறான். போட்டுட்டு பிறகு அவங்க தாத்தா கேட்டிருக்கிறாரு, என்ன தம்பி என்ன இப்படி பண்ணுறேன்னா, இல்லை தாத்தா, அந்த மீனை வந்து இங்கே துள்ளி கொண்டது. சரி, நீ ஒரு மீனை போட்டு விட்டால் மற்ற மீன்கள்லாம் இருக்கிறத சொல்லும்போது, ஒரு மீனுக்கு ஒரு வாழ்வு நான் கொடுக்க முடிந்தது, மற்ற மீன்களை கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால் வந்து யாரோ பார்த்துப்பாங்க, யாரோ செய்வோம் என்று நாம் காலத்தை தடந்து செல்லாமல் அந்த பரிவு இருக்கு முதல் இறங்கி செயல்படுறாங்க. பாருங்க, அந்த 3 கேரக்டர் பரிசேயர் லேவியர் வந்து பார்த்து அனுதாபப்பட்டு சென்றவர்களாக கேட்டாங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லாமல் அங்கே நல்ல சமாரியனை போல இறங்கி அவர்களுக்கு உதவி செய்வர்களாக இந்த கால நேரத்தில் கடவுளின் பரிவு, இரக்கம், அன்பு நம்மளை அழைக்கிறதுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். இது தொடர்ந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது கூட ஒரு 3 கேரக்டரை நமக்கு கொடுக்கப்பட்டு, ரூத், நகோமி, போவாஸ் என்ற ஒரு கேரக்டரை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் போவாஸ் என்ற மனிதரை குறித்து பார்க்கும்போது கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக, வாலிப பிள்ளையாக இருந்தார். அவர் சில நிலங்களை வைத்திருந்தார். அதில் வந்து பார்க்கும்போது கோதுமை அறுவடை செய்கின்ற நாட்களிலே பார்க்கும்போது ரூத் அந்த இடத்துல வந்து சிந்திக்கின்ற கோதுமையை எடுக்கின்றதுக்காக வருவாங்க. அது மோஸ்ட்லி எல்லா இடத்துல நிலங்கள் வைத்தவர்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான். அது வேர்க்கலையாக இருக்கட்டும், அது கோதுமையாகட்டும். வேர்க்கலை என்று சொல்லும்போது எங்கள் பூந்தமல்லி பகுதியில் கூட போகும்போது அது அறுவடை செய்யும்போது அவருக்கு
அரியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து ஒரு கட்டையில் அடிக்கும்போது அந்த வேர்க்கடலை எல்லாம் விழுந்துடும். அதை சத்தையை மட்டும் எடுத்து ஓரில் போடுவாங்க. அப்படி அதில் போடுகின்ற சத்தையில் சில வேர்க்கடலை இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயதில் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அது மட்டும் தான் அளவு போனாங்க. அவங்க அடித்து வைத்த போரில் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது காசுக்காக அவர் வேலை செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த கோதுமை சிந்துகின்ற கோதுமையை நகமி எடுப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அவர் போவாஸ் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் வந்து வேற்று இடத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்தவராக மோவாப் என்ற தேசத்தை சார்ந்தவர்களார்கள், வித்தியாசமானவர்கள் இருக்கிறார்கள், அவர் நம்ம பகுதியை சார்ந்தவர்களே என்று அவருடைய வரலாறை தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகின்றார். அப்போ என்ன சொல்கிறார் என்றால், அவர்களை அழைத்து அவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது அவர் சொல்ல, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்கு என்ன காரணம் என்பதை கேட்கிறார். எடுத்து ஒரு வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அல்லேலூயா. கேட்குறாங்க, நான் ஒன்று அந்நிய தேசத்து பெண்ணாக இருக்கிறேன், உன் கண்களில் என்னை தயவு கிடைத்து என்னன்னு சொல்லும்போது 11வது வசனம் வாசிங்களா. அவருடைய வரலாறு அறிந்து கொண்டு தான் அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அவருடைய வரலாறை தெரிந்து கொண்டு அங்கே போவாஸ் கடவுளுக்கு பயந்த மனிதன், அவர்கள் உதவி செய்கின்ற மனிதன், பரிவு காட்டுகின்ற, இரக்கம் காட்டுகின்ற, கடவுளின் அன்பை அங்கே அவர் பிரதிபலிக்கின்ற மனிதராக காணப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த பகுதியை தொடர்ந்து வீட்டில் சென்று படித்து பாருங்கன்னா, அவங்களுடைய உடன் வேலையாளருக்கு அவர் ஒரு கட்டளை எடுக்கிறார். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஆங்காரம் கொடுங்க என்று சொல்லி அந்த கோதுமை அறுவடை செய்து அதை வந்து அடிக்கிறார்களே, ஏன்னா அது உதிரியாக அடிப்பதற்கு சொல்கிறாங்களா, 2 அரியை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 2 அரியை விட்ட பிறகு அதில் முழு கோதுமைகள் இருந்திருக்கும். அப்போ மாலை நேரத்தில் அவர்கள் எடுத்ததோட அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மரக்க அளவுக்கு சேர்ந்துருக்குது. பொதுவாக அவ்வளோ சேராது. சிந்தின கோதுமை எடுத்தால் எவ்வளோ வரப்போகுது, தூசியாக தான் இருக்கும். அப்போ அது கொண்டு வந்து தன்னுடைய மாமியாரிடம் கொடுக்கும்போது, நகமியிடம் கொடுக்கும்போது இவ்வளோ வந்தது என்பது அந்த நிகழ்வு சொல்கிறாங்க. அங்கே போவாஸ் என்ற ஒரு மனிதரை பார்த்தேன், அவருடைய நிலத்திலே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது, அப்போ அவர்கள் என்ன சொல்லாரு, அவர் எனக்கு உறவு என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லி அவர் என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய மனிதராக இருக்கிறார், கடவுளால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பரிவு இரக்கம் கடவுளின் அன்பு அந்த போவாஸிடம் காணப்பட்டதனால் அவர் நகமே ரூத்தின் வாழ்விலே அவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற ஒரு மனிதராக காணப்பட்டார். இன்று கூட அநேக உதவிகளை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த உதவிகள் எப்படிப்பட்ட உதவிகளாக இருக்கிறது என்றால், பரிவு இரக்கத்தின் அன்பு நிறைந்த உதவியாக இருக்கணும். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாத அளவுக்காக உதவிகள் இருக்க வேண்டும். விளம்பரப்படுத்துகின்ற உதவியாக இருக்கும். இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பாவியான மனிதனுக்கு இரவு உண்பதுக்காக செல்கிறார். அங்கே இருந்த பரிசேயரும் சதி சொல்கிறார், இவனா பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய அன்பை ஊற்றுவதற்காக விலை வந்து ஒரு தைலத்தை கொண்டு வந்து உடைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போட்டு தன்னுடைய தலைமுடியினால் துடைக்கிறாங்க. அப்போ அந்த பரிசேயர் சதி சொல்கிறாங்க, எவ்வளோ காசையான தைலத்தை அவங்க வீண் அடித்து விட்டார்களே, அதனுடைய கிரயத்தை பார்க்கும்போது அவர்கள் தரித்திரத்தில் கொடுத்துருக்கலாம் என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தரித்திரர்கள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், நான் இருப்பதில்லை என்று சொல்கிறார். காரணம், அந்த பரிசேயர் சதிசேயர் கடந்து வந்து பார்க்கும்போது தரித்திரன் வழியாக இருக்கிறாங்க. இவன் உதவி செய்யலை, யாரோ ஒருத்தர் தன்னுடைய அன்பை ஆண்டவர் பாதத்தை கொண்டு செலுத்துவதை அவருக்கு குறை சொல்கிறதாக எடுத்து. அப்போ பார்க்கும்போது பரிவு என்பது அனுதாபப்படுவதாக இல்லை, அது மாறாக அது செயலில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கணும். இந்த நிகழ்வுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவர்களை நினைவு கூறுகிற ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அந்த மகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் கொள்வதை பார்க்குறோம். அப்போது பரிவு இரக்கம் வந்து அனுதாபப்படுவதாக இல்லாமல் அது இறங்கி யாருக்கு தேவைப்படுது அவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்க இந்த கால நேரத்தில் கடவுள் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அதே சூழ்நிலை பார்க்கும்போது பவுலடிகளார் கூட எபேசு பட்டணத்தை, எபேசு சபையை குறித்து கூட சொல்கிறார். அது என்ன சொல்கிறார் என்றால், எபேசு வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக நகரமாக காணப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அநேக ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மக்கள் வந்து அந்த வியாபாரத்தை பெற்றுக்கொண்டு செல்வராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சபையில் பார்க்கும்போது அன்பு, ஒரு சமநிலை, மனிதர்கள் மதிக்கின்ற ஒரு தன்மை, ஈக்குவலிட்டி அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன நடந்தது என்றால், அந்த சமுதாயத்தில் நடந்த சீர்கேடுகள் அங்கு திருச்சபையில் ரிஃப்ளெக்ட் செய்வதாக காணப்பட்டது. அது எப்படி நடந்தது என்றால்,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வெளியே பார்க்குற வேறுபாடுகள் அங்கே வந்தது. நான் இந்த வகுப்பை சார்ந்தவன், நான் அந்த வகுப்பை சார்ந்தவன், இவன் வசதி படைத்தவன் வசதி படைத்தவில்லை, திருவிருந்து போகும்போது வசதியான முன்னாடி செல்லணும், வசதி பின்னாடி வரணும், இப்படியெல்லாம் சில கோட்பாடுகளை திருச்சபையில் அவர் நுழைத்து கொண்டிருந்த காலகட்டங்கள். அப்போ தான் பவுலடிகளுடைய பழக்கமே எப்படி என்றால், முதலாவது ஒரு வாழ்த்து செய்தியை அவர் எழுதுவார்கள், தொடர்ந்து தான் சொல்ல வேண்டியதே அவர் கருத்தை பரிமாறுவார் அவர் கடிதத்தில். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ தான் எபேசி பட்டணத்தில் காணப்பட்ட, எபேசி திருச்சபையில் காணப்பட்ட அந்த அவல நிலையை, யார் பிரசங்கம் சிறந்தது, யார் கொடுத்த ஞானஸ்தானம், இப்படியெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி வெளியே இருந்த சூழ்நிலையில் சமூக சமுதாயத்தில் இருந்த சீர்கேடுகள் எல்லாம் சபைக்குள் வந்தது. அப்போ தான் அவர் என்ன செய்கிறார், எபேசிய 4ஆம் அதிகாரம் வசனம் 25-32 பார்க்கும்போது 32வது வசனத்தை வாசிப்போம். எபேசிய 4:32 மன்னிப்பை முதலாவது வைக்கின்றார். உங்களுடைய கான்ட்ரவர்சியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவர் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள், இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்றாலாம் வேணாம். ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு அடுத்து கொடுத்த போல ஒருத்தரை மன்னிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள சொல்லி அங்கே ஒரு நிலைப்பாடை அங்கே பவுலடிகளார் எபேசி சபைக்கு பதிவு செய்து பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரு சபையாக குறித்து கடவுள் சொல்லும்போது எபேசி பட்டணம் போது சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்லின்னு கடைசி என்ன சொல்கிறாரு, ஆதியில் கொண்ட இந்த அன்பு உன்னிடம் இல்லை, எனக்கு ஒரு வசனம் உண்டு, வசனப்படுகிறேன் என்று கடவுள் அங்கே பதிவு செய்து பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ மன்னிக்கின்ற தன்மை என்னிலும் உங்களிலும் இந்த கால நேரத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். பரிவு இறக்கம் இருக்க வேண்டும், கடவுளின் அன்பு நம்ம கூட வெளிப்பட வேண்டும். இங்கு மன்னிக்கின்ற தன்மை நம்மிடம் இருக்கிறதா? ஏற்கனவே சொன்னது போல் நினைவு பட்டிருந்த கடவுள் அவருடைய பாவங்களை மன்னித்தார், மறந்தார். ஆனால் நம்ம மன்னிச்சிடும், ஆனால் சில நேரத்தில் மறக்காதவர்களாக இருக்கிறோம். அந்த மன்னிப்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த கால நேரத்திலே அழைக்கப்படுகிறோம். அதுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாடு காலத்திலே பார்க்கும்போது யாக்கோபு ஏசாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஏசா என்ன செய்கிறார், யாக்கோபு தன்னோட அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய புத்திர சுகார பாரத்தை ஏமாற்றி அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு செல்கிறார். 14 வருடம் கழித்து அவர் திரும்பி வரும்போது எதிர்க்க ஏசா 400 பேரோடு வரும்போது அவர் இறைவல் செய்து போகிறார். யாக்கோபு குறித்து பார்க்கும்போது கடவுள் சொல்கிறார், உன் சந்நிதியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை வழிநடத்துவேன்னு சொன்ன கடவுள் வார்த்தை இப்படி வராரு. ஆனால் ஏசா 400 பேர் வராருன்னு சொல்லும்போது தன்னுடைய குடும்பத்தெல்லாம் நிறுத்திவிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஜெபித்து தன்னுடைய அண்ணனை மேற்கொண்டு அவர் செல்கிறார். அப்படி செல்லும்போது அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாதத்தில் வணங்கி தன்னுடைய அண்ணனை பார்க்கும்போது ஏசா ஓடி வந்து யாக்கோபை கட்டி கொண்டு அவர்கள் அழுதார்கள், முத்தம் செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மன்னிக்கிற தன்மை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று கூட நாம் பல வருடங்களாக பல பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கலாம், மன்னிக்காதவர்கள் இருக்கலாம், சகோதரியை மன்னிக்காமல் இருக்கலாம், சகோதரிகள் மன்னிக்காமல், தாய் தந்தையை மன்னிக்காதவர்கள் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த நாளிலே பரிவு இறக்கம் கடவுளின் அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் மன்னிக்கின்ற தன்மை என்னிலும் உங்களிலும் வளர கடவுள் அருள் புரிவாராக. ஒரு அண்ணன் தம்பிகள், அவருக்கு நிலம் உண்டு. அந்த நிலத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன நடந்து போகிற பகுதி இருக்கிறது. அது உனக்கு சொந்தமாக எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடக்கிறது. இதன் அடிப்படையில் 2 பேருமே பேசாமல் பல வழக்குகளை தொடர்ந்தார்கள். பெற்றோர் பிள்ளைகளெல்லாம் பேசி கொண்டு இருப்பார்கள். பெற்றோர் மட்டும் பல நாட்கள் சென்று விட்டது. அப்போது பெரியவர் என்ன சொல்கிறார், நான் தம்பியின் நிலத்து வழியாக செல்ல மாட்டேன்னு. தம்பி என்ன சொல்கிறாரு, அண்ணன் நிலத்து வழியாக போன மாட்டேன், ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டிக்கிறாங்க, உட்டன் பிரிட்ஜு. ஏன்னா 2 பேருமே அதில் கால் படாமல் போனேன் என்று. நாட்கள் செல்லுது, இவர் நிலத்துக்கு செல்வது இவர் ஏறி செல்வார், அவர் நிலத்துக்கு செல்வது அவர் இறங்கி வரும். இப்படி ஒருத்தர் நடந்து வருவார்கள். வயது சென்ற பல நாள்களாக இந்த போராட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது, மனக்லேசம் இருந்துக்கிட்டது, மன்னிக்கிற தன்மை இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் மூச்சு இறைப்பதற்காக நின்றார்கள். ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். நாட்கள் சென்றது. ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். 3வது கட்டி தழுவி கொண்டு தங்களுடைய பகைமையை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். இன்று கூட பல வருடங்களாக பல கேஸுகளோட கிறிஸ்தவர்கள் தான் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறது. மன்னிக்கிற தன்மை என்னிலும் உங்களிலும் வளர வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னைத்தானே ஜீவிப்படைய கொடுப்பதை பிதாவை இவர்கள் மன்னியும் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். அத்தகைய மன்னிக்கின்ற தன்மை இந்த கால நேரத்திலே இந்த உபவாச கூட்டத்திலே பங்கு பெற்று நமக்குள் இருக்கிறதா? பரிவு இரக்கம் அன்பு நிறந்துள்ள காணப்படும். முதலாவது, பரிவு என்பது அனுதாபம் இல்லை, மாறாக அது செயலில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவுவதாக இருக்கும். அது எடுத்துக்காட்ட போவாஸ் கடவுளுக்கு மனிதனாக இருந்தார். தன்னுடைய இரக்கத்தை அங்கே பார்க்கும்போது
இறை மக்களுக்கு முடியாதவர்களுக்கு அவர் கொடுத்து உதவியதை நாம் பார்க்கிறோம். இங்கே எபேசு சபையை குறித்து பார்க்கும்போது அந்த காற்றவசி நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மன்னிக்கின்ற தன்மை பவுலுடையவர்களால் எழுத்து மூலம் கடிதத்தின் மூலம் அங்கே நிறைவுபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராக கடவுளே சொல்கிறார், ஆதியிலே கொண்ட இந்த அன்பு உன்னிடம் இல்லை என்று. அப்படிப்பட்ட அன்பு அற்றவர்களாக காணப்பட்டால், மன்னிக்கிற தன்மை அற்றவர்களாக காணப்பட்டால், இந்த உபவாச கூட்டத்திலே பரிவு இரக்கம் அன்பு நிறைந்தவர்களாய் ஒருத்தரை மன்னிக்க கடவுள் நமக்கு வழிவாசலை திறப்பாராக. மூன்றாவது பார்க்கும்போது கடவுளின் பரிவு இரக்கம் அன்பு அநேக இடத்தில் வெளிப்பட்டதை பார்க்கணும். அது உதாரணமாக பார்க்கும்போது அந்த தொழில் நோயாளிக்கு கடவுள் தருகிற சுகத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த இவர்களுக்கு எப்படி என்றால், அந்த ஒரு ஊரில் அவர்கள் தொழில் நோயாளி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அங்கே உள்ள டாக்டரிடம் சென்று காட்ட வேண்டும். அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவார், இவருக்கு அந்த வியாதி இருக்கிறது என்று சர்டிஃபிகேட் செய்த பிறகு அவர் குடும்பத்தாரே என்ன செய்வார்கள் என்றால், அவர் அழைத்து ஊருக்கு வெளியே விட்டுவிட்டு அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக செல்லும்போது அந்த குடும்பத்தினர் ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டு அந்த கல் மறைவில் இருக்கிறவரிடம் வைத்துவிட்டு பார்த்து கொள்ள மாட்டாங்க. வைத்துவிட்டு ஒரு சத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த சத்தத்தை ஏற்படுத்த பிறகு அவர் அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்வார். இது ஏனென்றால் அந்த பழைய காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்திலே அது ஒரு பாவம், அது ஒரு தீட்டு என்று முத்திரை குத்திரர்களாக காணப்பட்டார்கள். அந்த வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். வரும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தொழில் நோயாளியை ஆண்டவரிடம் சென்று ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரோட ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த இடத்தில் வாசிப்போம். மார்க்கு 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை கடவுள் கேட்டு உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். இன்று கூட ஜப குறிப்பில் பார்க்கும்போது நிர்மலா அம்மாக்காக நம்ம ஐயா நிறுவனர் பாரத்தோடு ஜெபித்தார்கள். நம்ம ஆளை பார்க்க தேவையில்லை, உதவி செய்கின்ற கடவுளை தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுளை தான் நம்ம அழைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கடவுள் அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது கண்டிப்பாக அது கடவுள் நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். 41 வாசிங்கம்மா. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. கடவுளின் பரிவு இரக்கம் அன்பு இன்று நம்மளிடம் இருக்கிறதா? அப்படிப்பட்டவரை நாம் கூட பார்த்தா இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பாவம் செய்தாங்களோ, அவங்க என்ன தப்பு செய்தாங்களோ, அத்தகைய வியாதி அவங்களுக்கு வந்துச்சு என்று சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாரு. ஒரு பார்வையற்றவரை பார்த்து அவரோட பயணித்த சீடர்கள் கேட்கிறார்கள், கடவுளை ஒரு பார்வையற்றவர்கள் என்ன இருக்கும்போது இவர் செய்த தவறோ இவர் பெற்றோர் செய்த தவறோ இல்லை, கடவுளின் மாட்சி இவர் மூலம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் கூட என்ன சொல்கிறோன்னா, அவர் என்ன செய்தாரு தெரில, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துச்சு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அவருக்காக நம்ம ஜெபிச்சோமா? அதுதான் ஐயா அவர் பதிவு செய்தார். ஜெபிக்கணுங்க, அவருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கணும். வல்லமை நிறைந்த கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். சுகம் தருகின்ற கடவுளை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஜபத்தை பார்க்கின்றார், ஜப விண்ணப்பங்களை கேட்கின்றார். ஜப பண்ணுகிறவர்களை கடவுள் பார்ப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்கள் பெண்கள் சிறுவில் என்று பார்க்கதில்லை. நாம் அழைத்தால் இயேசுவே என்று கூப்பிட்டால் உன் நடுவில் இருப்பேன் என்று சொல்லுகிற கடவுள். தழும்புகளால் சுகமானீர் என்று சொல்லியிருக்கிறார். சுகத்தை அருகிற கடவுளை நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம். அவரை நாம் கடவுளாக ஏற்படுகிறோம். அப்படி என்றால் பரிவு இரக்கம் அன்பு கடவுளை நம்மளுடன் இருக்கிறதா என்பது சிந்தித்து பார்க்க இந்த காலை நேரத்திலே அழைக்கப்படல. எவ்வளோ சுகத்தை கடவுளை அடைகிறார். பெரும்பாடு உள்ள பெண், சி லாஸ்ட் எவ்ரிதிங், தன்னிடம் இருந்த சொத்து கீத்து எல்லாம் போயிடுச்சு. விளிம்பு நிலையில் நின்று கொண்டு இருக்கிறார். வாழ்வா சாவா, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதியை வீட்டில் சென்று படித்து பாருங்கள். புதுசாக ஒரு பகுதி இல்லை. அப்போ ஏற்கனவே நாம் பல பிரசங்கத்தில் கேட்ட பகுதி தான். அவர்கள் தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் செலவு செய்து சுகத்தாக செலவு செய்து சுகம் கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாடில் அவர் தள்ளப்பட்டவர் விளிம்பு நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பிறகு, சுகம் அளிக்கும் கடவுள் வருகிறார் என்று சொன்ன பிறகு அவருடன் காணப்பட்ட நிலைப்பாடுகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களும் பாவிகள் என்று தான் முத்திரை குத்துருவாங்க. தீட்டுப்பட்ட பெண் என்று சொல்லிவிடுவார்கள். ஒரு அழுக்கு உடைய அணிந்து கொண்டிருப்பார்கள். கழுத்தில் ஒரு மணி அண்டு தொங்கப்பட்டிருக்கும். அவர் அந்த ஊருக்குள்ளே நடந்து வரும்போது மணி ஓசையை போய் கேட்ட பிறகு உணவை கொண்டு திண்ணையில் வச்சுட்டு கதை சாத்திப்பாங்க. ஏன்னா தீட்டுப்பட்ட பெண் வராங்க, பார்க்கக்கூடாதுன்னு அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் செல்லும் போது அந்த பெண்ணிடம் காணப்பட்ட 3 காரியங்களை பாருங்கள். தன்னுடைய உடையை மாற்றினால், தன்னுடைய நடையை மாற்றினாள், தன்னுடைய எண்ணத்தையும் மாற்றினாள். அல்லேலூயா. சுகம் அளிக்கிற வருகிறாரு. நான் லாஸ்ட் எவ்ரிதிங் பரவாயில்ல, சுகம் கிடைக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். அந்த கூட்டத்தின் நிலையிலே கடவுளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து கடவுளின் இரக்கம் அன்பு இன்று நம்மளிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேரை 70 பேரை அனுப்புகிறாரு. ஊழியம் செய்யுங்கப்பா, என்னுடைய நாமத்தினால் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு தன்னுடைய வல்லமையை கொடுத்துறாரு. போனாங்க, திரும்பி வராங்க.
வந்து கடவுளோட சொல்லுவோம், கடவுளே நாங்கள் ஜெபம் பண்ணோம், பேய் ஓடிச்சு, பிசாசு ஓடிச்சு, சுகவீனமாக இருந்ததுன்னா ஜெபம் பண்ணோம், சுகம் கிடச்சின்னு நாங்கள் இல்லைலாம் கணிச்சு மகிழ்ச்சி அடையாதங்க, உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் விண்ணுலகு வரும்போது நான் உங்களை அறிவேன் என்று சொல்லிக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் பரிவு இரக்கம் அன்பு நிறைந்தவர்களாய் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துவர்களாய் இந்த கால நேரத்திலே கடவுள் இந்த உபவாச கூடத்திலே என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ஜெபக்குறிப்பில் அநேக ஜெபக்குறிப்புகளை நாம் வைத்து ஜெபித்திருக்கிறோம். கடவுள் சுகம் தருகிற கடவுள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதான் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ்.